வணக்கம். என் பேர் சுகன்யா. என்னோடய நேட்டிவ் செங்கோட்டை. எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு ரேஷ்னல் டயட் இல்லை. 2021ல் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ரேஷ்னல் யோஜிக் டயட் எடுத்தேன். ஸோ அப்போது வந்துட்டு என்னால் லாஸ்ட்டு ஸ்டேஜை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. டியூ டு சம் பர்சனல் ரீசன்னால் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அந்த டைம் வந்துட்டு 48 டேஸில் ஒரு 17 கேஜி நான் லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான டயட் ஃபாலோ இல்லாமல் ஒரு வெயிட் வந்துட்டு எனக்கு டபுள்டு வெயிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் செல்ஃபாக நிறையா டயட் இருக்கிறது, வீடியோ பார்த்து டயட் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே நான் ட்ரை பண்ணாத விஷயங்களே கிடையாது. எல்லா விஷயமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. டியூ டு நிறைய டீவியேஷன் வந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ கடந்து வந்ததில் வந்துட்டு டயட்லாம் யோசிக்கும்போது எதுவுமே எனக்கு தோணலை. டேரெக்டாக வந்துட்டு சாரை தான் காண்டாக்ட் பண்ணணும், அகெயின் வந்துட்டு நம்ம இந்த டயட் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு சார் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக வந்துட்டு நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது, நம்ம எப்படியாவது இதை ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு இப்போது ரீசன்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணேன். 2024 பேட்சில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் சிங்கிளாக தான் இருந்தேன். ஸோ அப்போது வந்துட்டு எனக்கு பர்சனலாக தான் சார் வந்துட்டு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த டைம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு பேட்சாக ஜாயின் பண்ணி நான் வந்துட்டு டயட் இருக்கும்போது நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுவும் இல்லாமல் வீக்லி அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எல்லாரோட நம்ம வெயிட் வந்துட்டு அதிகமாக லாஸ் பண்ணணும், நம்மளோட நேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுல நிறைய மோட்டிவேஷனல் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த பேட்ச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பேட்சாக இருந்துச்சு. ஸோ இந்த டயட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய வெயிட் நான் சொல்கிறேன். வெயிட் வந்துட்டு இப்போது வந்துட்டு 122.1 கேஜி இருந்தேன் நான் ஸ்டார்டிங்கில். ஸோ ஆஃப்டர் 48 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய வெயிட் வந்துட்டு 100.6, டோட்டலி 21.5 கேஜி நான் லாஸ் பண்ணேன் இந்த 48 டேஸில். ஸோ வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வெயிட் 1 கேஜி லாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நானும் அகெயின் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு 48 டேஸில் நான் 21.5 கேஜி வந்துட்டு ஒரு ஈஸி கிடையாது. பட் சாரோட கைடன்ஸ்னால எனக்கு ரொம்ப ஈஸியாக என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு எனக்கு வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அதிகமாக நடக்க முடியாது, நடந்தால் மூச்சு வாங்கும். ஸோ கீழே உட்காந்துட்டு எந்திக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம் எனக்கு மைக்ரெயின் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இந்த 48 டேஸ் வந்துட்டு இந்த ஹெல்த்தியான இந்த டயட்டை ஃபாலோ பண்ணது மூலமாக எனக்கு வந்துட்டு இந்த மைக்ரைன் இந்த 40 டேஸில் நான் மைக்ரைன் டேப்லெட் நான் எடுக்கவே இல்லை. ஸோ மைக்ரைன் கம்ப்ளீட்டாக எனக்கு குறைஞ்சிருந்துச்சு. நார்மல் டேஸில் வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு மைக்ரைன் வரும். ஸோ இந்த டயட் மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு 48 டேஸில் வந்துட்டு எனக்கு மைக்ரைனே வரல. ஸோ அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக ரொம்ப ஈஸியாக என்னால் ஃப்ளோரில் உட்காந்துட்டு என்னால் எந்திக்க முடிஞ்சுது. அப்புறம் ஸ்டெப்ஸ் ஈஸியாக மூச்சு வாங்காமல் இறங்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் வந்துட்டு நார்மலாக பக்கத்தில் இருக்க கடைக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ இந்த டயட்டில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணதில் என்னால் ஈஸியாக நார்மலாக என்னால் நடக்க முடிஞ்சுது. மெயினாக பார்த்திங்கன்னா ஓல்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும், அது ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு இந்த டயட்டில் கிடச்ச ப்ளஸ்ஸஸ். இது வந்துட்டு என்னோடய ஐடியல் வெயிட் கிடையாது. என்னோடய ஐடியல் வெயிட் நான் ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சாரோட கைடன்ஸ் எனக்கு வேணும். கைடன்ஸோட நான் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணுவேன். ரீச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதே மாதிரி நான் ஒரு மெசேஜ் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தில் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுக்கு ரமேஷ் ரங்கராஜன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ.